ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆக தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன். என்ன ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன்னா, யாருக்கிட்டேயும் நம்ம பர்சனல் விஷயங்களை எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, எங்கள் அண்ணிக்கிட்ட என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பிரச்சனை நகை விஷயமா நாங்கள் பேசிக்கிட்ட விஷயத்த எங்கள் அண்ணிக்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் அவங்க அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்னோட மாமியார்கிட்டயே அவங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி பேசிட்டு இருந்து, அதுக்கப்புறம் என் மாமியார் ஒரு பிரச்சனை வரப்போ இது மாதிரி என் பையனை நீ பேசுகிற நீ தானே நகைக்காக அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அண்ணிக்கிட்ட சொன்ன விஷயம் இன்றைக்கி இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு. அப்போ இவங்கெல்லாம் காண்டாக்டில் தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போனா நம்ம தான் இவங்களை நல்லவங்கன்னு நினச்சிட்டு எல்லா விஷயத்தையும் உண்மையெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இனிமேல் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு முடிஞ்ச அளவு ஒரு சில விஷயத்த நம்மளால் இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, சரி பார்த்துக்கலாம், நம்ம ஒரு சில இதை நம்ம முயற்சி பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. இனிமேல் நம்மளுக்கு எங்கள் அம்மா மட்டும் என்கிட்ட சொல்லுவாங்க, உன் விஷயம் உன் ஹஸ்பண்ட் விஷயமா இருக்கட்டும், உங்கள் வீட்டு விஷயத்த யாருக்கிட்டையும் நீ உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் நீ ஷேர் பண்ணக்கூடாது. என்னக்கிட்டையா இருந்தாலுமே சொல்லக்கூடிய விஷயத்த தான் சொல்லணுமே தவிர எல்லா விஷயத்தையும் நீ சொல்லக்கூடாதும்மா. சொன்னேன்னா ஒரு நேரத்தில் இன்றைக்கி நல்லா பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னு நினப்பேன். ஒரு நாள் உனக்கு நீ ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறப்போ அவங்க அந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டுருவாங்க உன்னை சார்ந்தவங்கள்ட்ட. இது தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேமிலிக்குள்ளே ஈடுபடுத்தும். நீயும் ஹஸ்பண்டும் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு ஒரு காணாமல் போய்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத நீங்கள் கேளு. இனிமேலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீ யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றியும் சரி, எதை பற்றியும் சரி, ஓரளவு யாருக்கிட்டையும் எதுவும் நீ சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் இனிமேல் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. நான் நீங்கள் எப்போதும் சொல்லுவீங்க என்கிட்ட. ஆனால் நான் அதை புரிஞ்சிக்காமல் ஏம்மா அப்படிலாம் பேசுகிறேன், நம்ம வீட்டில் யார் அது மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அண்ணியே என் விஷயத்தை பற்றி எங்கள் மாமியார்ட்டே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நடந்த சண்டையை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதை இப்போ என்னை கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அண்ணி நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசிக்கிறாங்க. ஆனால் அங்கிட்டு போய் நம்மளை பற்றியே என் மாமியார்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தாம்மா புரியுது அப்படின்னு. இப்போனாச்சும் புரியுதுல உனக்கு, புரிஞ்ச வரைக்கும் சரி. நான் அதை தான் உன்கிட்ட நான் சொல்கிற விஷயம். நீ முடிஞ்ச அளவுக்கு நீ உனக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது உனக்கு ஒரு இது இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்தனாலே போதும். உனக்கு அது தேவையில்லாத இதாகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் இதுக்கப்புறம் இனிமேல் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. இன்றைக்கி எனக்கு இது ஒரு பாடம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி, ஏதோ நீ இப்போ புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சரி. ஏதோ நான் உன்கிட்ட நான் சொல்ல விரும்பலை எதுவுமே. இப்போதைக்கு நீயா ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கிட்டு பண்ண வரைக்கும் நான் அதுக்கு கரெக்டாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீ இது பண்ணாலே போதுமா அப்படின்னோடனே, சரி சரிம்மா, நான் இனிமே எந்த ஒரு விஷயத்துலையும் நான் இனிமே தலையிடுறதா இல்லை. ஏன்னா நம்ம இன்றைக்கி நல்ல விதமாக சொல்கிறோம். ஆனால் போக போக அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிட்டுனா நம்ம எதிராக பேசிக்கிறாங்க. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் இன்றைக்கி நல்லா பேசுகிறாங்கங்கிறதுக்காக நம்ம எதுவும் சொல்லக்கூடாது பண்ணக்கூடாது போல இருக்குமா அப்படின்னோடனே, அதை தாம்மா நானும் சொல்கிறேன். எதுவும் நம்ம சொல்லாமல் இருக்கிறதே நமக்கு நல்லது. சொன்னோன்னா நம்மளுக்கு தேவையில்லாத வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத கேளு. இனிமேல் எந்த ஒரு விஷயத்துலையும் இது பண்ணாமல் இருந்தாலே நீ போதும் அப்படின்னோடனே, சரிம்மா நான் இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் இது பண்ணாமல் தான் இருக்க போகிறேன் அப்படின்னோடனே, சரி சரி, நீ கரெக்டு தான். நான் சொல்கிறதுக்கு நீ புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நடந்துக்கிட்டனாலே போதுமா அப்படின்னோடனே, சரிம்மா நான் இனிமேல் புரிஞ்சுக்கிறேன், எல்லாம் இது பண்ணிக்கிறேன். அதை நான் இனிமேல் அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் இது பண்ணிக்கிறேம்மா அப்படின்னோடனே, சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்ம இனிமேல் அதுக்கான ஒரு முயற்சிகளை
நீ எடுக்கிறதுக்கு பாரு, தேவையில்லாமல் வந்து எதையும் இது பண்ணிக்காத அப்படின்னோடனே, ஆயிரமா அதெல்லாம் இது பண்ணலம்மா, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க.